கொடுத்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இது முதல் என்றென்றும் பொறுப்படுத்தி வழிநடத்தி வருகிற தெய்வமே, இந்த நாளை ஆசீர்வாதமாக எங்களுக்கு மாற்றுத்தாங்க. உண்மை அறிகிற அறிவினாலே பிள்ளைகள் வளர எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. சென்னை சமாதான திருச்சபை உங்களை வாழ்த்தி வரவேற்கிறது. இந்த சாம்பல் புதன் இந்த மாலை வேளையில் இயேசுவை குறித்ததான தியானம். எப்படி பாருங்க, ஒரு வேப்ப மரத்தை வெட்ட வெட்ட கசப்பான வாசனை வரும், ஆனால் சந்தனத்தை இழைக்கும் போது அது ஒரு சுகந்த வாசனையை தரும். இயேசுவை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இயேசுவை குறித்து தியானிக்க போகிறோம். இந்த சாம்பல் புதன் ஈஸ்டர்லேருந்து 46 நாட்கள் முன்னாடி இந்த சாம்பல் புதன் ஏன் இந்த 40 நாட்கள் வச்சாங்கன்னா, இந்த இயேசு 40 நாட்கள் இந்த ஊழியத்துக்கு வந்த புதுசில் சரிங்களா உபவாசம் பண்ணி ஜெபித்து பிறகு ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். அந்த 40 நாட்களை முன்னிட்டு அதை கடைபிடிக்கும்படியாக இயேசுவின் அந்த சிலுவை பாடுகளை குறித்து தியானிக்கும்படியாக வைக்கப்பட்டது தான் இந்த சாம்பல் புதன். சாம்பல் புதன் அப்படிங்கிறது பாருங்க, இந்த கத்தோலிக்க திருச்சபைகளில் திருநீற்று புதன் அப்படி சொல்லுவாங்க. இல்லை, லெந்து நாட்கள் இன்னையிலேருந்து ஆரம்பிக்குது. லெந்து நாட்கள் இன்னையிலிருந்து உயிர்த்தெழுந்த ஓய்வு நாள் வரைக்கும் ஆரம்பிக்குது. சாம்பல் புதன்ல இருந்து ஈஸ்டர் வரைக்கும் 46 நாட்கள் துக்க நாட்களாக அனுசரிக்கப்படும். இதில் 6 நாட்கள் துக்க நாட்களாக அனுசரிக்கப்படாது. ஏன்னா இடையில வர 6 ஞாயிற்றுக்கிழமை இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள், அதாவது சபை கூடி வருகிற நாள், அது மனமகிழ்ச்சியின் நாள். அதே நாம் துக்க நாளாக எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஞாயிற்றுக்கிழமைகளை ஒதுக்கிவிட்டு மிச்சமுள்ள நாட்களை துக்க நாட்களாக அனுசரிப்பாங்க. அதுக்கு முதல் நாள் இந்த சாம்பல் புதன். என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஈஸ்டருக்கு முந்தின ஞாயிறு குருத்தோலை ஞாயிறு. அந்த குருத்தோலை ஞாயிறு அன்று அந்த சபைகளிலே அது தெருவை சுற்றி பவனி போவாங்க. பவனி போகும்போது அந்த குருத்தோலையை தென்னங்க ஓலையினாலேயோ பண ஓலையினாலேயோ செய்த அந்த குருத்தோலையை வைத்து பவனி சென்று போன வருடம் சென்ற அந்த குருத்தோலையை இந்த வருடம் பத்திரப்படுத்தி சபைகளிலேயோ வீட்டுகளிலேயோ வைத்து அதை எரித்து சபையில் வைத்து நெற்றியிலே திருநீர் பூசிக்கொள்வாங்க. பாருங்க, பெண்கள் தான் நெற்றியில திருநீர் பூசிக்கொள்வாங்க, ஆண்களுக்கு தலையில தெளிப்பாங்க. ஏன் பெண்களுக்கு மட்டும் நெற்றியிலனா, பெண்கள் முக்காடி போட்டிருக்கிறதுனால அவங்க இந்த சாம்பலை நெற்றியில பூசிக்கொள்வாங்க, நெற்றியில பூசிக்கொள்வாங்க. இது பாருங்க, இதை அறிமுகப்படுத்தினவர் 2ஆம் அர்பான். இவர் பேரு இயற்பேர் ஓட்டோ சரிங்களா. இவர் இந்த கத்தோலிக்க திருச்சபையில பெரிய பதவியில வகித்தவர் சரிங்களா. இது சபை காலங்களில் தொடங்கப்பட்டது. சபை காலங்களில் இது தொடங்கப்பட்டது. ஏன் இந்த லெந்து காலங்கள் வச்சாங்கன்னா, ஆதி திருச்சபையில் யாரெல்லாம் இந்த உயிர்த்தெழுந்த ஓய்வு நாள் அன்று ஈஸ்டர் அன்று அநேகர் ஞானஸ்தானம் எடுப்பாங்க. ஆதி திருச்சபைகளில் அநேகர் ஞானஸ்தானம் நோக்கத்துக்கு எடுக்கும்போது அதை கட்டுப்படுத்துகிற விதமாக யார் 40 நாள் ஒழுங்கா தவம் இருந்து தானம் செய்து தேவனோடு ஒட்டி உறவாடுகிறார்களோ, அது தேவ சமூகத்துக்கு அடிக்கடி வந்து போறார்களோ அவர்களுக்கு தான் ஞானஸ்தானம் கொடுப்பாங்க. அப்ப அந்த 40 நாட்கள் இயேசு இந்த 40 நாட்கள் உபவாசம் பண்ணாங்க இல்லையா, அதை ஆதாரமாக வைத்து பின்பற்றி வந்தது தான் இந்த சாம்பல் புதன். இந்த 40 நாள் இதுல இருந்து தான் தொடங்குது. 40 நாள் இதுல இருந்து தான் தொடங்குது. யார் இந்த சாம்பல் புதன், இந்த ஈஸ்டர் இதெல்லாம் டேட் குறிக்கிறது அப்படின்னா, நிசேயா பெருமன்றம். இது எப்படி இந்த டேட்டை நம்மளுக்கு குறிச்சு தராங்க, இதை பார்த்துட்டு நம்ம தேவ செய்திக்குள்ளே கடந்து போகலாம் சரிங்களா. இதை பார்த்துட்டு தேவ செய்திக்குள்ளே கடந்து போகலாம். இந்த நிசேயா பெருமன்றம் எப்படி இந்த ஈஸ்டரை குறிக்கிறாங்க, எப்படி இந்த சாம்பல் புதனை குறிச்சு தராங்க அப்படின்னா, இந்த உலகத்தில் சூரியன் சந்திரன் சுழற்சி இருக்குது. யூதர்கள் பின்பற்றக்கூடிய கேலண்டர் சந்திரன் முறைப்படியான கேலண்டர். இதில் பாருங்க, இந்த மார்ச் 21 செப்டம்பர் 23 விசேஷமான நாள். மார்ச் 21 செப்டம்பர் 23 விசேஷமான நாள். இந்த நாளில் தான் பகல் பொழுது சரியாகவும் இரவு பொழுது அதற்கு சரியாகவும் இருக்கும். பகல் பொழுது எத்தனை மணி நேரமோ 12 மணி நேரம் என்றால் இரவு பொழுதும் 12 மணி நேரம் இருக்கும். எந்த தேதியில் நீங்க செக் பண்ணிக்கலாம். மார்ச் 21ஆம் தேதியும் செப்டம்பர் 23ஆம் தேதியும் இந்த தேதியில தான் சரியாக பகல் பொழுதும் இரவு பொழுதும் சரியாக இருக்கும். இந்த மார்ச் 21 இவங்க நிசேயா பெருமன்றம் எடுத்து இந்த மார்ச் 21க்கு அடுத்து வருகிற பௌர்ணமிக்கு அடுத்த ஞாயிறு. இப்ப நல்லா சொல்லணும்னா, இப்ப மார்ச் 21 அதுதான் கணக்கு. மார்ச் 21 தான் அந்த ஈஸ்டர் குறிக்கக்கூடிய கணக்கு. இந்த மார்ச் 21 எடுத்து அடுத்த ஞாயிறு இந்த மாசம் வரும்பொழுது அடுத்த மாசம் 24ஆம் தேதி பௌர்ணமி வருது. அந்த 24ஆம் தேதி பௌர்ணமிக்கு அடுத்த ஞாயிறு எது அப்படின்னா, அன்னைக்கு தான் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவோடைய அந்த உயிர்த்தெழுந்த நாள். அப்ப 21 மார்ச் 21 தான். அதை வச்சு தான் குறிக்கிறாங்க, அதை வச்சு தான் குறிக்கிறாங்க. ஏன்னா நம்ம இந்த தவக்காலம் ஏன் இது எதுக்கு கடைபிடிக்கிறோம், இந்த தவக்காலத்தில் இந்த கத்தோலிக்க பக்கம் அல்லது சிஎஸ்ஐ பக்கம் என்ன பண்ணுவாங்கன்னா, சுப நிகழ்ச்சிகள் எதுவும் செய்ய மாட்டாங்க.
பூ கூட வைக்க மாட்டாங்க, ஆண்கள் தலைமுடி கூட வெட்ட மாட்டாங்க, ஒருவேளை தான் சாப்பிடுவாங்க, ருசி இல்லாத பதார்த்தங்களை சாப்பிடுவாங்க, வீடு கிரக பிரவேசம் திருமணம் நல்ல காரியங்களை ஏன் பெண் பார்க்கிறது கூட செய்ய மாட்டாங்க. ஆனா பாருங்க, சிலுவையிலே இயேசு எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். சூரியன் பூமியை சுற்றி வருகிற 365 நாளும் நமக்கு நல்ல நாட்களே. நம்ம எதுக்கு இதை கடைபிடிக்கிறோம்னா, நாம் நம்முடைய சரீரத்தை ஒடுக்கி மாம்சம் சுருங்கி ஆவி விரிவடைய வேண்டும் கர்த்தருக்குள்ள. அதுக்காகத்தான் இந்த சாம்பல் புதனை நாம் கடைபிடித்து வந்து கொண்டிருக்கிறோம். இந்த சாம்பல் புதன்ல நாம் என்ன செய்யணும்? முதலாவதாக தேவ செய்திக்குள்ள அந்த அடிப்படை வசனத்தை நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். கலாத்தியர் புத்தகத்திலிருந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். கலாத்தியர் 6:14 படிக்கலாம். நானும் பவுல் யார்? அவர் பாருங்க, நியாயப்பிரமாணத்தில் தேறியவர், கமாலியலின் பாதப்படியில படித்தவர், நியாயப்பிரமாணத்தில் அவரோடு தர்க்கித்து யாரும் ஜெயிக்க முடியாது. எபிரேயில் பிறந்த எபிரேயன், பென்யமின் கோத்திரத்தான், 8ஆம் நாளில் விருத்த சேதனப்பட்டவன். இப்படியாக பல பெருமைகளை தனக்குள்ளே தாங்கி வைத்திருக்கிறவன், நியாயப்பிரமாணங்களை அத்துபடி கரை தேர்ந்தவன். அவன் பாருங்க, நியாயப்பிரமாணத்தை விலக்கி புதிய ஏற்பாட்டு பிரமாணத்தை பெற்று தரான். பாருங்க எப்படி பாருங்க, இந்த மோசே என்பவன் பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தை 613 கற்பனைகளை எங்கிருந்து பெற்றுக் கொடுத்தார்னா, இந்த அரபு தேசத்தில் உள்ள சீனாய் மலையில அங்கிருந்தா பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தை நமக்கு கற்றுக் கொடுத்தார். எல்லா யூதர்களுக்கும் அவர் தான் பெற்று தந்தார் 613 பிரமாணங்களை. அப்ப பவுல் இயேசு காட்சி கொடுத்தது மூலமாக இவர் புதிய ஏற்பாட்டு பிரமாணத்தை இவர் ரெடி பண்ணணும். அதற்காக பவுல் எங்க போறார்னா, மோசே எங்கே பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தை பெற்றுக்கொண்டானோ அதே சீனாய் மலைக்கு அவர் 3 வருஷம் போய் இயேசுவின் பாதப்படியிலே உட்கார்ந்து புதிய ஏற்பாட்டு பிரமாணத்தை சீனாய் மலையிலே இருந்து எடுத்துக்கொண்டு நமக்கு உபதேசிக்கிறார். நமக்கு என்ன உபதேசிக்கிறார்? இந்த பவுல் தேறின வேதபாரகன், நியாயப்பிரமாணத்தில் தேறியவன், என்ன உபதேசிக்கிறார்னா, நானும் சரிங்களா, பெரிய ஒரு அறிவில் சிறந்த வித்தகன், வித்துவான், ஞானி, அறிவாளி, புத்திசாலி, பணக்காரன் எல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டு நான் அல்ல கிறிஸ்துவே என்று அறிக்கையிட்டவன். என்ன அறிக்கையிடுறான்? நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறென்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். நம்மளுடைய பாருங்க, இந்த உலகில, இந்த பொல்லாத உலகில, இந்த துன்பமான துயரமான உலகில அநேக வேதனைகள் இருக்குது, அநேக சங்கடங்கள் இருக்குது, அநேக துயரங்கள் நம்மை ஆட்கொண்டு இருக்கிறது. இந்த சூழ்நிலையில நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆறுதல் என்னன்னா, தேவனுடைய சமூகம், தேவனுடைய சபை, அல்லேலூயா, தேவனுடைய வார்த்தைகள். அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ள நாம் வந்திருக்கிறோம். வார்த்தை ஒன்றே நம்மளை வாழ வைக்கும், வார்த்தை ஒன்றே வாழ வைக்கும். சரிங்களா? வார்த்தையானது நமக்கு கருவாகி உருவாகி பெரிய வாழ்க்கையை நமக்கு தருகிறதாக இருக்கிறது. லெந்து அப்படின்னா தவக்காலம் அர்த்தம். லெந்து அப்படின்னா தவக்காலம். அதை நல்ல தமிழ்ல மொழிபெயர்த்தா, லெந்து அப்படிங்கிற தமிழ்ல மொழிபெயர்த்தா அது இளவேநீர் காலம். இளவேநீர் காலம், இலைகள் உதிர்ந்து மறுபடியும் இலைகள் துளிர்க்கிற காலம். சரிங்களா? பாருங்க, மழைக்காலத்துக்கு பிறகு வருகிற காலம் தான் இந்த இளவேநீர் காலம். சரியா? அப்ப இந்த காலத்துல இருந்து 40 கூட்டல் 6 இந்த 46 நாட்களும் தேவனுடைய சமூகத்திலே நம்மை நாமே ஒடுக்கி தேவனை பற்றிய அறிகிற அறிவிலே வளரணும். இந்த தவக்காலத்தோட முக்கியமான 3 நோக்கங்கள் என்ன அப்படின்னா, முதலாவது நோக்கம் ஜெபம், முதலாவது நோக்கம் ஜெபம், இரண்டாவது நோக்கம் தவம், நம்மை நாமே கட்டுப்படுத்துறது, மூன்றாவது நோக்கம் தானம். ஜெபம், தவம், தானம். ஜெபம், தவம், தானம். நல்லா மறந்துடாதீங்க. இந்த 40 நாட்கள் எந்த நாட்கள் எதுக்கு அப்படின்னு கேட்டா நம்ம பதில் சொல்ல தெரியணும். ஜெபம், தவம், தானம். இதுக்கு தான் இந்த 40 நாட்களே தேவன் கொடுத்திருக்கிறார் நமக்கு. நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் அதை யாருக்கென்று விசேஷித்துக் கொள்கிறான்? கர்த்தருக்கென்றே விசேஷித்துக் கொள்கிறான் அப்படின்னு பார்க்கலாம். இந்த சாம்பல் புதன், சாம்பல் என்பது துன்பத்தோடு தொடர்புடையது, துன்பத்தோடு தொடர்புடையது. பழைய ஏற்பாட்டில் சாம்பல்ல உட்காருவத, ஏதாவது துன்ப வேளையில, கஷ்டமான வேளையில பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் சாம்பலில் உட்கார்ந்து, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களோ அல்லது பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளோ சாதாரண மனிதர்களோ தாங்கள் செய்த குற்றத்திற்காக அல்லது தங்களுடைய இழப்புக்காக சாம்பலில் உட்கார்ந்து தன்னை எவ்வளவாக தாழ்த்த முடியுமோ ரெட்டுடுத்தி தன்னை தாழ்த்தும் போது தேவன் நம்மை பார்க்கிறார். அப்ப பார்க்கும்போது பெரிய விடுதலை தருவார் என்ற நம்பிக்கையிலே அவர்கள் சாம்பலிலே உட்கார்ந்தார்கள். எடுத்துக்காட்டா யார் யாரெல்லாம் உட்கார்ந்தாங்க சாம்பல் அப்படின்னா, யோபு உட்கார்ந்தார். யோபு 2:8 யோபு சாம்பல்ல உட்கார்றத பார்க்கலாம். 2 சாமுவேல் 13:19 தாமார் சாம்பல்ல உட்கார்றத பார்க்கலாம். அடுத்து பார்க்கலாம் தானியேல் 9:3 தானியேல் சாம்பலில் உட்கார்றத பார்க்கலாம். அடுத்து பார்க்கலாம்
அந்த நினிவே ராஜாவும் மக்களும் சாம்பல்ல உட்கார்ந்து உபவாசிக்கிறத பார்க்கலாம். எஸ்தர் 4:1-3 மொர்தெகாயும் அவனுடைய சகோதரர்களும் அதாவது யூதர்களும் அங்க ரெட்டுடுத்தி அந்த சாம்பல்ல உட்கார்ந்து கோரிக்கை வைக்கிறத பார்க்கலாம். யாரெல்லாம் சாம்பல்ல உட்கார்ந்தாங்களோ அவர்கள எல்லாத்தையும் தேவன் விடுதலை பண்ணினார். அல்லேலூயா. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சிருந்தா தானே நமக்கு விடுதலை கிடைக்கும். சத்தியம் அப்படின்னா வேத புத்தகத்துல எழுதியிருக்கிற ஒவ்வொரு எழுத்துக்களும் சத்தியம், அது சமூலமும் சத்தியம், அது மாறாதது, அது மாறாதது. அப்ப ரெட்டு உடுத்துறது பழைய ஏற்பாட்டுல சாம்பல்ல உட்கார்ந்துருப்பாங்க. அந்த புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது அப்படி கிடையாது. அதை என்ன பண்றாங்க, இவங்க மாத்திருக்காங்க. எப்படின்னா இந்த கத்தோலிக்க பிரிவினர் அந்த குருத்தோலை ஞாயிறுல பனை ஓலையவோ தென்னை ஓலையோ சிலுவையிலான அதை எரித்து ஆண்களுடைய தலையில போடுவாங்க, பெண்களுக்கு நெத்தியில பூசி விடுவாங்க. ஏன் முதல்ல சொன்னாப்புல ஆண்கள் முக்காடு போட மாட்டாங்க, அதனால அவங்க மேல சாம்பல் தெளிக்கப்பட்டிருக்குது தெரியும் பார்வையா. ஆனா பெண்கள் முக்காடு போட்டிருக்கிறதுனால அவங்க நெத்தியில மட்டும் போட்டு விடுவாங்க. வேதம் என்ன சொல்லுதுன்னா, ஒருவன் சந்தோஷமா இருந்தா அவன் தலையிலே என்ன பூசுவான், சந்தோஷமா இருந்தா என்ன பண்ணுவான், எண்ணெய் பூசுவான். அதே போல துக்கமா இருந்தா தலையில என்ன போடுவாங்க, சாம்பலை அள்ளி தூவி கொள்வார்கள். அதனாலதான் இந்த 40 நாள் சாம்பல் புதனே தேவன் நமக்கு நியமித்திருக்கிறார். நாம் பழைய வாழ்க்கையிலிருந்து மனம் திரும்ப வேண்டும், பழைய வாழ்க்கையிலிருந்து மனம் திரும்ப வேண்டும். பாருங்க, யோவான் ஸ்நானகன் இயேசுக்கு வழிகளை ஆயத்தப்படுத்தியவன், சரிங்களா, ஸ்திரீகளிலே பிறந்த மிக பெரியவன், சரியா, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் சொன்னவன். அந்த யோவான் ஸ்நானகனுடைய முதல் வார்த்தையும் இயேசு கிறிஸ்துவினுடைய முதல் வார்த்தையும் ஒரே வார்த்தை தான், ஒரே வசனம் தான். என்ன? மத்தேயு 3:2 யோவான் ஸ்நானகன் என்ன சொல்றாரு, மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. அதே தான் இயேசு சொல்றாரு மத்தேயு 4:17 மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. இந்த நாட்கள்ல நாம் நம்மை நாமே சுத்திகரிக்கும்படியாக இந்த 40 நாட்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த 40 நாட்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் அனைத்துக்கும் பாவ நிவர்த்தி நாள் அப்படி சொல்லி திஸ்ரி மாதம் 7வது மாதம் 10வது நாள் பிரதான ஆசாரியன் அந்த வலதுபுறத்தில் உள்ள கோமேதக கற்களாலும் இடதுபுறத்தில் உள்ள கோமேதக கற்களாலும், அந்த வலதுபுறத்தில் உள்ள கோமேதக கற்கள்ல 6 இஸ்ரவேல் கோத்திரங்களின் நாமம் எழுதப்பட்டிருக்கும், இடதுபுறத்தில் உள்ள கோமேதக கற்கள்ல 6 இஸ்ரவேல் புத்திரர்களுடைய நாமங்கள் எழுதப்பட்டிருக்கும். அந்த 6 12 கோத்திரங்களையும் அவன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே எடுத்துட்டு போவான். அந்த இஸ்ரவேல் ஜனமே உள்ளே போனதற்கு சமமாக இருக்கும். அந்த திஸ்ரி மாதம் 10ஆம் நாள் அந்த ரத்தத்தை கிருபாசனத்தில் தெளிக்கும் போது ஒரு பாவ நிவர்த்தி உண்டாகும், பாவ நிவர்த்தி உண்டாகும். அந்த மாதிரி பாவ நிவர்த்திக்கு நாமளே, அதாவது வேதத்தில் இது சொல்லப்படலை, சாம்பல் புதனை அனுசரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் நம்மளாக நம்முடைய சபையின் ஆதி பிதாக்கள் நம்முடைய சுய ஒழுக்கத்திற்காக சுய கட்டுப்பாட்டுக்காக இதை கடைபிடிங்க, ஆத்தும சுத்திகரிப்புக்காக சரீர சுத்திகரிப்புக்காக இதை கடைபிடிங்க அப்படி சொல்லி இதை அனுசரிக்கிறத பார்க்கலாம். ஏன் அப்படின்னா என்னாகும் 19:9 சிவப்பு கடாரி அதை பத்தி குறிச்சிருக்கும். சிவப்பு கடாரி, கடாரினா என்னன்னா ஈனாத இளம் பசு, ஈனாத இளம் பசு. அந்த சிகப்பு நிற கடாரியை சர்வாங்க தகன பலியிட்டு பாளையத்துக்கு புறம்பே அதை எரித்து பாளையத்துக்கு புறம்பே ஒரு இடத்துல குவிச்சு வைப்பாங்க. அந்த சாம்பலானது பாவத்தை பரிகரிக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. அப்ப பாருங்க, பழைய ஏற்பாட்டு ஒரு மிருகத்தோட சாம்பல் பாவத்தை பரிகரிக்கும் என்றால் இயேசுவோடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதாக இருக்கிறது. பாவத்தை மன்னிக்கிறதுக்கு யாருக்கு மட்டுமே அதிகாரம் உண்டு? மனுஷகுமாரனுக்கு மட்டுமே அதிகாரம் உண்டு. இந்த நாட்களே நாம் இன்னுமாய் நாம் பயன்படுத்தி கொண்டு கர்த்தரிடம் இன்னுமாய் கிட்டி சேர வேண்டும். ஏன்னா இயேசுவோடைய பிறப்பு ஒரு பழுதற்ற பிறப்பு. இயேசுவோட பிறப்பு எப்படியாப்பட்ட பிறப்பு? ஒரு பழுதற்ற பிறப்பு. எப்படி இயேசு பிறக்கும் போது பழுதில்லாதவராக இருந்தாரோ அதே போலதான் மரிக்கும் போதும் பழுதில்லாதவராக இருந்தார். எடுத்துக்காட்டா எப்படி சொல்லலாம்னா, அவர் பிறக்கும் போது என்ன செஞ்சாங்க, அவரை என்ன கலர் துணியில சுத்தி வச்சிருந்தாங்க? வெண் துணியால் சுத்தப்பட்டிருந்தார். இயேசு பிறக்கும் போது ஒரு வெள்ளை துணியில சுத்தப்பட்டு வச்சிருந்தார். அதே போல மரிக்கும் போது அவர் எப்படி இருந்தாரு? ஒரு வெண் துணியால் சுத்தப்பட்டு வச்சிருந்தார். அது என்ன அர்த்தம்னா, அவர் பிறக்கும் போது எப்படி பரிசுத்தமாக இருந்தாரோ அதே போல மரிக்கும் போதும் பரிசுத்தமாக இருந்தார். எவன் என்னில் பாவம் உண்டென்று என்னை குற்றப்படுத்த முடியும் அப்படின்னு கேட்கறத பார்க்கலாம். அவருடைய பிறப்பு ஒரு பரிசுத்தம். அவர் பாருங்க, அவர் அழகாக பிறந்தார். அவரை பத்தி வேதம் அழகா தெளிவா விளக்குது. இந்த சாரோனின் ரோஜாவை, லீலி புஷ்பத்தை, மருதோன்றி பூங்கொத்தை, தலை தங்கமயமானவரை, தலைமயிர் சுருள் சுருளானவரை, பாலில் கழுவப்பட்ட கண்களை உடையவரை, ஊற்றுண்ட பரிமள தைலத்தை, ஒப்பீரின் தங்கத்தை, யூதாவின் சிங்கத்தை, அழகானவரை, அரைந்து அழுக்காக்கி அளவைத்து கசையடி தந்து
சிலுவை சுமக்க வைத்து சிரித்து மகிழ்ந்தார்கள். கல்வாரியிலே இயேசுவை உடைத்து போட்டார்கள். கல்வாரியிலே இயேசுவை உடைத்து போட்டார்கள். அவ்வளவு பெரிய பெருமானை உடைத்து போட்டார்கள் அவர்கள். அந்த பாடுகளை நினைவு கூறும் விதமாக ஆதி பிதாக்கள் நமக்கு இந்த 40 நாட்களை நமக்கு நினைவு கூறும்படி கொடுத்திருக்காங்க. இந்த 40 நாட்களை நம்ம வீணாக்கி கூடாது. 40 நாட்களை நாம் வீணாக்கி கொள்ளக்கூடாது. ரோமர் 14:6 என்ன சொல்லுது? நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் அதை கர்த்தருக்கென்றே விசேஷித்துக் கொள்கிறான். எபேசர் 5:16 பிரகாரம் நாட்கள் பொல்லாதவைகளானதால் நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள், காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். பிரசங்கி 9:12 ஞானி அழகா எழுதியிருப்பாரு, மனுஷன் தன் காலத்தை அறியான். சரிங்களா? நேற்று என்பது இறந்த காலம், நாளை என்பது வருகின்ற காலம். அது எதுவுமே நிச்சயம் இல்லை, அதை பயன்படுத்த முடியாது. ஆனால் இன்னைக்கு இருக்கிற டயத்தை நாம் பயன்படுத்த முடியும். ஏன்னா வெளிப்படுத்தல் 1:3 என்ன சொல்லுதுன்னா, காலம் சமீபமாய் இருக்கிறது. வெளிப்படுத்தல் 10:6 என்ன சொல்லுதுன்னா, காலம் இனி செல்லாது. இயேசுவோட வருகை எப்போவோ அப்போன்னு இருக்குது. சரிங்களா? இயேசு வரும்போது நாம் அப்படியே எடுத்துக்கொள்ளப்படணும். ஒரே ரூபத்தில் ஒரு நொடி பொழுதுல மறுரூபமாகணும். அதான் அந்த தேவனுடைய ஆலயத்தில் ஆசாரிப்பு கூடாரத்திலும் சரி, அந்த சாலமோன் கட்டின ஆலயத்திலும் சரி, பிரகாரம் தாண்டி பரிசுத்த ஸ்தலம் தாண்டி மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உடன்படிக்கையில இருபுறமும் உள்ள அந்த கேருபீன்கள் எப்படி அமர்ந்திருக்கும்? தங்களுடைய ரெக்கைகளை விரித்து கொண்டு எப்போதும் எந்த நேரமும் ஆயத்தமாகி, அதாவது பறக்கும் போது பறக்கிறாப்புல அமர்ந்திருக்கும். எப்பவுமே ஆயத்தம். எப்படி ஒரு ஓட்டப்பந்தய வீரன் அந்த சவுண்டுக்காக 1 2 3 ஸ்டார்ட் ஷூட்டிங் சவுண்டுக்காக ரெடியா ஆயத்தமா இருக்கிறானோ, ஓட்டப்பந்தய வீரனுடைய கால்களை விட காதுகள் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். ஏன்னா அந்த சத்தம் கேட்ட உடனே கிளம்பணும். அதே போல பிரதான தூதன் மிகாவேல் எக்கால சத்தம் அந்த ஊதும் போது நாமெல்லாம் டக்கு 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 மறுரூபமாகணும். ஆயத்தமா இருந்தா தான் மறுரூபமாக முடியும். அதனாலதான் அந்த கேருபீன்கள் உடன்படிக்கை பெட்டி மேலே பறக்கிறதுக்கு பாதுகாக்கிறதுக்கு ஆயத்தமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. இந்த 40 நாட்களே தேவனிடத்திலே சமூகத்திலே கிட்டி கிட்டி சேரணும். ஆண்டவரே, என்னுடைய பாவங்களே குற்றங்களே மன்னிங்க ஆண்டவரே. யாரும் பாவம் செய்யாத மனிதனே கிடையாது. பிரதான பவுலே என்ன சொல்றாருன்னா, பாவிகளில் பிரதான பாவி நான் தான் அப்படின்னு சொல்றதை பார்க்கலாம். அதனால இந்த நாட்களை நாம் தேவனுக்கு நேராக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த சாம்பல் புதனுடைய செய்தி என்ன? மனம் திரும்புங்கள், நற்செய்தியை நம்புங்கள். மனம் திரும்புங்கள், நற்செய்தியை நம்புங்கள். அதான் இந்த சாம்பல் புதனுடைய பிரதான செய்தி. நாம் அதிகமாய் சிலுவை அண்டை வர இந்த நாட்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். சிலுவை அண்டை வர நாட்களை கிட்ட சிலுவை கிட்ட போகணும். எப்படின்னா, மோசே 40 நாட்கள் தேவனோடு உறவாடி வந்த உடனே அவனுடைய முகம் எப்படியா இருந்தது? பிரகாசித்தது. அவனோட பேசவே பயப்படுறாங்க. முக்காடு போட்டுக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்றத பார்க்கலாம். எப்ப தேவனை ஒரு மனுஷன் தரிசிக்கிறானோ அவனுடைய முகம் ஆட்டோமேட்டிக்கா பிரகாசிக்க ஆரம்பிக்கும். பழைய ஏற்பாட்டிலே மோசே தேவனை பார்த்து அவனுடைய முகம் பிரகாசித்தது. புதிய ஏற்பாட்டிலே அந்த ஸ்தேவான், யாராலும் தர்க்கம் பண்ணி ஜெயிக்க முடியாத ஸ்தேவான், ஆவியில் அணுள்ளவன். சரிங்களா? அவன் பாருங்க இயேசுவை பார்த்துட்டான். தேவனுடைய வலது பாரசத்தில் இருக்கிற இயேசுவை பார்த்தவனுடைய முகம் எப்படியாக இருந்ததா? தேவ தூதனுடைய முகத்தை போல இருந்ததுன்னு பார்க்கலாம். அப்ப மோசே தேவனோடு உறவாடி வரும்போது அவன் முகம் பிரகாசித்தது. இந்த ஸ்தேவானானவன் இயேசுவை பார்க்கும் போது அவனுடைய முகம் தேவதூதனுடைய முகத்தை போல இருக்கிறது. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைய வேண்டும். இந்த நாட்களை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். சிலுவையை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கணும். இந்த 40 நாட்கள்ல இந்த ஒரு சபையின் பிரிவினர் அல்லேலூயா அப்படின்னு கூட சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்ல மாட்டாங்க? அல்லேலூயா அப்படின்னு கூட சொல்ல மாட்டாங்க. அது துக்க நாட்கள்ல கர்த்தரை துதிப்போமா அப்படின்னு கூட சொல்ல மாட்டாங்க. எப்ப சொல்லுவாங்கன்னா, ஈஸ்டர் அன்னைக்கு, அந்த உயிர்த்தெழுந்த ஓய்வு நாள் அன்னைக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க பாருங்க, அல்லேலூயா அல்லேலூயான்னு. ஏன்? 40 நாட்கள் தடை பண்ணி வைத்திருக்கிறாங்க. சிலுவை என்பது ஒரு மரம். பாவம் மனுக்குலத்துக்கு எப்படி வந்து சேர்ந்தது? ஆதாமும் ஏவாளும் எந்த கனியை புசித்தார்கள்? மரத்திலிருந்து வந்த கனியை புசித்தார்கள். அதனால் சாபம் வந்தது. அந்த சாபத்தை தீர்க்க வேண்டும் என்றால் அந்த மரத்தில் இவர் பலியாக வேண்டும். இவர்தான் பிரஜாதிபதி. அப்படின்னா ஒரு ஆடு, பழுதற்ற ஆடு ஒரு கொம்புல கட்டப்படணும் அப்படின்னு ரிக்வேதத்தில் இருக்குது. ரிக், யஜூர், சாம அதர்வேன வேதங்கள்ல எந்த விதமான புறஜாதி கடவுளுடைய பேரே கிடையவே கிடையாது. அக்கினி, நெருப்பு, பஞ்சபூதங்களில் வல்லமைகளை தான் போட்டிருக்கே தவிர இவங்களா எடுத்து அடிக்கிறதா எல்லாமே. சரிங்களா? அப்ப அந்த வேதத்திலே பிரஜாதிபதியான இயேசுவை குறித்து அழகான அந்த விஷயங்கள் உண்டு. அதனால இந்த நாட்களை நாம் தேவனுக்கு ஏற்ற பயனுள்ள நாட்களாக நாம் பயன்படுத்த வேண்டும். பாருங்க, நாம் புறம் சார்ந்த அழகும் அகம் சார்ந்த அழகும் உள்ளவர்களாக இருக்கணும். புறம் சார்ந்த அழகுனா, நாம் தேவனுடைய சபைக்கு வரும் பொழுது பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். நாம் சபைக்கு ஏன் வரோம் அப்படின்னா, மணவாளனை தரிசிக்க வருகிறோம். சபைக்கு ஏன் வரோம்?
மணவாளனை நாம் தரிசிக்க வருகிறோம். இயேசு கிறிஸ்து சபைக்கு மணவாளனாக இருக்கிறார், புறஜாதிக்கு மீட்பராக இருக்கிறார், யூதர்களுக்கு பாருங்க வரப்போரே மேசியாவாக இருக்கிறார். நாம் மணவாளனை சந்திக்க வருகிற மணவாட்டிகள். நாம் எப்பொழுதும் பரிசுத்தமாக ஆயத்த நிலையிலே அந்த கேருபீன்களை போல எப்ப வேணாலும் மறுரூபமாக வேண்டும், அப்படி என்ற நிலையிலேயே நாம் இருக்க வேண்டும். பலிகள்ல 5 பலி 7 பலிலாம் சொல்லுவாங்க. சர்வாங்க தகன பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, சமாதான பலி, பானபலி, இதெல்லாம் பெரிய ரூல்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. இதை இப்படிதான் வெட்டணும், இங்கதான் ரத்தம் தெளிக்கணும், இதெல்லாம் வச்சிருப்பாங்க பாருங்க. காலம் காலமா எத்தனை லட்சம் ஆடுகள் மாடுகள் அடிக்கப்பட்டதோ. அங்கே ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள போனா, அதன் பிறகு வந்த தேவாலயத்துக்குள்ள போனா ஒரே ரத்த கவுச்சி அடிக்கும், ஒரே ரத்த கவுச்சி. ஒரு நாளைக்கு ஆடு மாடு ரத்தம் அடிச்சு ஓடிக்கிட்டு இருக்கும், ஒரே ரத்த கவுச்சி. அந்த ரத்த கவுச்சியை மறிக்கிறதுக்காகத்தான் அவங்க கேதுரு கட்டைகளை பயன்படுத்தி எரிப்பாங்க. ஒரே ரத்த கவுச்சியா இருக்கும் அந்த பக்கத்துல சுத்தி சுத்தி சுத்தி. இதையெல்லாம் இந்த சர்வாங்க தகன பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, சமாதான பலி, பானபலி, போக்காட்டு பலி எல்லாத்தையும் தொலைத்து விட்டு நான் தான் கிருபாதார பலி அப்படின்னு தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார்களே இயேசு கிறிஸ்து. அவரை பற்றி நினைக்கிற நாளாக இந்த நாட்களை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இயேசு ஒரு குற்றமற்ற பலி, அவர் பழுதற்ற பலி, பாவம் செய்யாமல் பாவமானவர். நாம் ஐஸ்வர்யவான்களாகும்படி அவர் தரித்திரரானார். நம்முடைய நோய்களை ஏற்றுக்கொண்டு, அவர் வியாதிகளை ஏற்றுக்கொண்டு, அவர் சிலுவைகளை தழும்புகளை ஏற்றுக்கொண்டார். சரிங்களா? அப்ப இந்த சிலுவை தியானத்தை நாம் தொடர்ந்து இன்னைக்கு ஒரு நாள் இல்லை, 40 நாட்கள் 46 நாட்கள் மொத்தம் கணக்கு வருது பாருங்கன்னா. அநேகர்கள் 40 நாளும் அப்படி சுத்தமா இருப்பாங்க. புறஜாதிகளில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரிவினர் மாலை போட்டு மலைக்கு போவாங்க. அப்படி என் ஃப்ரெண்டெல்லாம் இருக்கான் பாருங்க, அவன் பேர் சொன்னால் நல்லா இருக்காது. நான் +2 படிக்கும் போதெல்லாம் மாலை போடுவாங்க. 40 நாள் கிட்ட கூட அப்படி டச் பண்ண மாட்டாங்க. துண்டு ஒரு வச்சுட்டு தொடச்சிக்கிட்டு பயங்கரமாக இருக்கு. 40 நாள் மலைக்கு போயிட்டு வரும்போது டாஸ்மார்க்கில் இடம் இருக்காது பாருங்க. அது வண்டி தலைகளாக நடந்து வருவான். தலைகளே என்னடா அப்படின்னா முடிஞ்சில. அப்போ நம்ம 40 நாட்கள் இல்லை, வாழ்க்கை ஃபுல்லாக இருக்கணும். சரிங்களா? 40 நாட்கள் என்ன ட்ரைனிங் ஆகுது? வாழ்வின் முறை, வாழ்வியல் தத்துவம் ஃபுல்லா ஒழுக்கமாயிரு. அப்ப பாருங்க, இந்த 40 நாட்கள் மட்டும் தேவனுக்கு நமக்கு கொடுக்கல. நாம் வாழ்கிற அனைத்து நாட்களையும் தேவனுக்குள்ளாக நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். தேவன் பிறக்கும் பொழுது, இயேசு பிறக்கும் பொழுது எப்படி பரிசுத்தமாயிருந்தாரோ அப்படியே அவர் மரிக்கும் போதும் பரிசுத்தமாயிருந்தார். யூதர்களுக்கு அவர் ராஜாவாக மேசியாவாக இருக்கிறார். சபைக்கு மணவாளனாக இருக்கிறார். புறஜாதிகளுக்கு மீட்பராக இருக்கிறார். இயேசுவை சிலுவையிலே தொங்க வைத்தது ஆணிகள் அல்ல, அவர் நம்மீது கொண்ட அன்பு. ஆணி அல்ல, அன்பு மாறாதது. சாம்பல் புதனுடைய நாட்களை குறித்து பார்த்தோம். சிலுவையிலே நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிற நாட்கள், சிலுவை எண்டை இன்னும் கிட்டிச்சேரக்கூடிய நாட்கள். சரியா? இப்ப இந்த மனம் மாறி நாம் தேவனுடைய நற்செய்தியை நாம் ஏற்றுக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். சரியா? சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. நான் 40 நாள் பாஸ்டிங் இருக்கிறேன். அநேக பரிசுத்தவான்கள் பாருங்க, பாஸ்டிங் இருந்தே பாவம் தங்களுடைய வாழ்நாட்களை இழந்து போறதை பார்த்துருக்கிறேன். அநேக பரிசுத்தவான்கள் பாஸ்டிங் இருக்கிறேன்னு சொல்லி. சரீர முயற்சி தேவைதான், ஆனால் அது அற்ப பிரயோஜனம் உள்ளது. நான் சொல்லலை, பவுல் சொல்றாரு 1 தீமோத்தேயு 4:8 சரீர முயற்சி அற்ப பிரயோஜனமாம். ஆனால் தேவபக்தி தான் உகந்தது. அதுக்காக நாம உபவாசம் இருக்கக்கூடாது, இது ஒரு காரணம் பிரதர் சொல்லிட்டாரு, அதனால அப்படி கிடையாது. பரிசேயர் சதுசேயர் நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க மாட்டீர்கள். நாம சொல்றான், பரிசேயன் சொல்றான், நான் வாரத்தில் 2 தடவை உபவாசிக்கிறேன் அப்படிங்கிறான். நம்ம அட்லீஸ்ட் வாரத்தில் 3 தடவையாவது 3 வேளையாவது சாப்பிடாம இருக்கணும். சரிங்களா? அது உடம்புக்கு வயிற்று கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். அந்த வயிறே சொல்லும், அப்பா இன்னைக்கு ஒரு நாள் நம்மளை ஃப்ரீயா விட்டாங்க அப்படின்னு. எப்போ பார்த்தாலும் சாப்பாடு. சிலருக்கு அவர்களுடைய வயிறு தான் தேவனாக இருக்கிறத பார்க்கலாம். நமக்கு பாருங்க, நம்மளுக்கு வார்த்தை தான் தேவன், ஆவியானவர் தான் தேவன், பிதாவானவர் தான் தேவன், திரியேக தேவன் தான் நம்மளுடைய தேவன், சாரோனின் ரோஜா தான் நம்மளுடைய தேவன். தேவனை நாம் தேவனாக கொண்டிருக்கிறோம், உண்மையான தேவனை தேவனாக கொண்டிருக்கிறோம். நாம் பாக்கியவான்கள். இந்த தவக்காலம், ஈஸ்டர், புனித வெள்ளி எல்லாம் எப்போ வரும் அப்படின்னா இந்த பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல்ல வந்துடும். எபிரேய மாதத்தில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா வேதார், ஆதார், நிஷான் மாதத்தில் வரும். தமிழ் மாதங்கள்ல மாசி, பங்குனி, சித்திரையில் வரும். இந்த 3 மாதத்துக்குள்ள மாறி வரும். நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, இந்த ஈஸ்டர் எதை வச்சு கணக்கிடுறாங்க? மார்ச்,
21, மார்ச் 21க்கு அடுத்து வரக்கூடிய பௌர்ணமிக்கு அடுத்த ஞாயிறு. இன்னைக்கு மார்ச் 21 வச்சுக்கோங்களேன், நாளைக்கு பௌர்ணமினா பௌர்ணமிக்கு அடுத்த ஞாயிறு, நாளை கழிச்சு பௌர்ணமினா பௌர்ணமிக்கு அடுத்த ஞாயிறு. இதனால தான் மாறி மாறி வருது, இதனால தான் மாறி மாறி வருகிறதே நாம பார்க்கலாம். இது பாருங்க, கிபி 325 தான் இது அமுலுக்கே வந்துச்சு. கிபி இந்த கான்ஸ்டான்டைன் அப்படிங்கிற இந்த ரோம மன்னன் தான் இதை கொண்டு வந்தான். நிசேயா பெருமன்றம், இயேசுவின் கொள்கை விளக்க மன்றம், இந்த நிசேயா பெருமன்றம். இதுக்கு யாரெல்லாம் ஒன்னா உட்கார்ந்து பண்ணாங்கன்னா 312 ஆயர்கள், 312 ஆயர்கள் ஒன்று கூடி எப்படி செய்யணும், என்ன செய்யணும், இயேசுவின் கொள்கை விளக்கத்தை நம்ம எப்படியெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிபி 325 அந்த கான்ஸ்டான்டைன் தலைமையில் ஒரு குரூப் சேர்ந்து 325 இதை அறிவிக்கிறாங்க. சரிங்களா? அப்ப இந்த நாட்கள்ல இயேசுவின் பிறப்பிலிருந்து இயேசுவின் மரணம் வரைக்கும் இன்னுமா கிட்டி சேரணும். இன்னுமா வேதம் என்ன சொல்லுது? உன்னுடைய பரிசுத்தம் போதாது, உன்னுடைய நீதி இன்னும் போதாது, பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். பாருங்க, ஏன்னா பாவி என்ற பெயரை அவர் ஏற்றுக்கொண்டார். பாவி என்ற பெயரை அவர் ஏற்றுக்கொண்டு பாவியாகல பாவமானார். நல்லா கவனிக்கணும், இயேசு பாவி கிடையாது, இயேசு பாவமானார். நான் தான் பாவி, நாம தான் பாவி. பவுல் சொல்றாருல, பாவியில பிரதான பாவி நான் தான் அப்படிங்கிறார். அப்ப பாவி என்ற பெயரை அவர் ஏற்றுக்கொண்டு நமக்காக பாவமானார். அவருடைய பேரை நமக்கு கொடுத்திருக்காரு. அவருடைய பேர் என்ன? அவருடைய பேர் கிறிஸ்து. நாம கிறிஸ்தவர்கள், நாம பேர் பாவி. அவர் பாவத்தை ஏற்றுக்கொண்டு அவர் எப்படியா இருக்காரு? பாவமானார். அவர் பேர் கிறிஸ்து. அப்ப நாம எப்படி இருக்கோம்? கிறிஸ்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். பெயர் கிறிஸ்தவர்களாக அல்ல, ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஏன் இதெல்லாம் சம்பவித்தது அப்படின்னா, சிலுவையிலே அவர் தொங்கணும். சாத்தானுடைய ஒரே நோக்கம்லாம் என்னன்னா, இயேசு கிறிஸ்துவை சிலுவைக்கு போகக்கூடாது, சாத்தானுடைய நோக்கம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை மலையிலிருந்து கீழே தள்ளி விட்டணும், வேற கல்லறிப்பட்டு அவர் மறிக்கணும், அதான். ஆனா பிரஜாதிபதியோட நோக்கம் என்ன? அவர் மரத்துல தூக்கிடப்படணும். பேதுருட்ட இயேசு சொல்வார், நான் இந்த மாதிரி மறிக்க போறேன், ஆண்டவரே இது ஒரு நேரிடக்கூடாதே அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்றாரு? அப்பாலே போ சாத்தானே. அந்த பிரஜாதிபதியோட நோக்கம் என்ன? கிறிஸ்துவோட நோக்கம் என்ன? மேசியாவுடைய நோக்கம் என்ன? இயேசுவோட நோக்கம் என்ன? இம்மானுவேலோட நோக்கம் என்ன? நம்மளோடு இருப்பவருடைய நோக்கம் என்ன? நமக்காக அவர் சிலுவையிலே நம்முடைய பாவங்களை எல்லாம் ஒட்டுமொத்தமா அந்த கிரீடத்தில் பாருங்க, அந்த ஆதாமுக்கு என்ன சாபம் போட்டாரு? உன் நிமித்தமாக பூமி முள்ளையும் குறுக்கையும் முளைப்பிக்கும், உன் நிமித்தமாக பூமி சபிக்கப்பட்டிருக்கும். பாருங்க, அந்த பூமி சபிக்கப்பட்டதுக்கு அடையாளமாக தேவன் முற்களை விளைய பண்ணினார். அந்த சாபத்தின் அடையாளமான முள்ளுல எல்லா சாபம் ஒன்னா இருந்து அந்த சாபத்தை தூக்கி தான் தலைமையில வச்சுக்கிட்டார். அந்த சாபத்தை தன்னுடைய தலைமையில வச்சு எல்லா சாபமும் உனக்காக நான் சுமர்ந்து தீர்த்து விட்டேன் அப்படிங்கிறார். அதான் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். விசுவாசினா என்ன அர்த்தம் தெரியுமா? இயேசுவின் சுவிசேஷத்தை, நற்செய்தியை நம்பணும், அவருடைய பிறப்பை நம்பணும், அவருடைய மரணத்தை நம்பணும், முக்கியமா அவருடைய உயிர்த்தெழுதலை நம்புறவன் தான் உண்மையான விசுவாசி. இது அநேகர் நம்புறது கிடையாது. இயேசு எங்க வர போறாரு? இதேதான் 2000 வருஷமா சொல்றாங்க. நோவா காலத்துல எப்படி சம்பவிச்சதோ, நோவா சொல்றான் 120 வருஷமா அந்த நீதியை பிரசங்கிக்கிறான். நோவா எத்தனை வருஷமா பிரசங்கிக்கிறாரு? 120 வருஷமா பிரசங்கிக்கிறான். ஒரு ஆள் கூட கேட்கல. அவங்களும் இதே காலத்துல தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இவன் தான் அப்படிதான் சொல்லிட்டு இருப்பான், என்னென்னமோ கட்டுறான், பேலைங்கிறான், கப்பலுங்கிறான், மழை வருங்கிறான், தண்ணீர், ஒண்ணுமே தெரியாது. ஆனா நம்பலை. ஆனா திடீரென்று ஒரு நாள் நோவாவுடைய 600வது வயதுல ஒரு ஜலப்பிரளயம் வந்ததை பார்க்கலாம். அதே போல ஒரு நாள் கிருபையின் கதவுகள் அடைக்கப்பட போகிறது. கிருபையின் கதவுகள் என்னைக்கு அடைக்க போகுதுன்னு தெரியல. ஆனா இது கிருபையின் காலத்துல நாம் சுகிர்த்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கிருபையின் காலத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. 5 மணவாட்டிகள் 10 மணவாட்டிகள் 10 மணவாட்டிகளுமே தூங்கிட்டாங்க. நல்லவனும் அப்படிதான் இருக்கிறான், கெட்டவனும் அப்படிதான் இருக்கிறான். நல்லவருக்கும் துன்மார்க்கருக்கும் ஒரே முடிவு, சன்மார்க்கருக்கும் ஒரே முடிவு நம்ம படிக்கிறோம் இல்லையா? அப்ப நல்லவர்களும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க, கெட்டவர்களும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. ஆனா இயேசு வருகையின் போது விழித்துக் கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். அந்த விழித்துக் கொண்ட 5 கன்னிகைகள் கையில கரங்கள்ல எண்ணெய் இருந்தது. அந்த எண்ணெய் என்பது பரிசுத்த ஆவியானவருடைய அடையாளம். யாரெல்லாம் தேவனை தியானித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய இருதயத்திலே பரிசுத்த ஆவியானவர் நிழலாடி கொண்டிருக்கிறார். ஏன்னா நாம் பாவம் செய்யும் போது பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுவார். நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். அப்ப இருதயத்திலே பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யும் போது நாம் ஒழுக்கமாக பாதை இதுவே, வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாமல் பூர்வ பாதை இதுவே என்று அறிந்து அந்த பாதையில் நடக்கிறவர்களாக இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் பிரியப்படுகிறார். அந்த மணவாளன் என்ன டயத்தில் வராரு? பகல்ல வராரா, மதியானம் வராரா, இரவு வராரா? இரவு நேரத்தில் வரதை பார்க்கலாம். ஏன்னா யூதர்கள் முறைப்படி எல்லாமே இரவுல தான் சம்பவிக்கும்.
ஏன்னா யூதர்களுக்கு நமக்கு ஒரு பொழுது காலையில் துவங்குது, அவங்களுக்கு பொழுது எப்போ துவங்குது? சாயங்காலம் துவங்குது. ஏன் அப்படின்னா அவங்க எகிப்தில் 400 வருஷம் அடிமைப்பட்டிருந்தாங்க இல்லையா? அப்போ 400 வருஷம் காலையில் வேகமாக வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் தான் ஒருவர் பார்த்துக்கொள்வாங்க. பிள்ளைகள்கிட்ட, மனைவியை, எல்லா சொந்தத்தையும் நண்பர்களையும் சாயங்காலம் தான் பார்த்துக்கொள்வாங்க. அதனால அவங்களுடைய கிழமை அந்த நேரம் எப்போ துவங்குது? அந்த வேலை 6 மணிலேருந்து ஒரு நாள் துவங்குது. 6 மணிலேருந்து நமக்கு நைட்டு 12 மணிலேருந்து துவங்கும், அவங்களுக்கு 6 மணிலேருந்து துவங்கும். ஆரம்பத்தில் நம்ம புறஜாதிகளாக இருக்கும் பொழுது திருமணம் எப்போ வைப்பாங்க? காலையில் வைப்பாங்க. எப்போ வைப்பாங்க? நாளோடைய ஆரம்பத்தில் காலையில் வைப்பாங்க. அதே போல் யூதர்கள் திருமணத்தை எப்போ வைப்பாங்க? ஒரு நாள் ஆரம்பம் எத்தனை மணிக்கு? அவங்களுக்கு 6 மணிக்கு. சரிங்களா? 6 மணிக்கு அந்த திருமணத்தை வைக்கிறத பார்க்கலாம். அதான் இரவு நேரத்தில் திருமணம். மணவாளன் எப்போ வராரு? இரவில் வராரு. அவர் வர்றதுக்கு தாமதமாயிடுச்சு. அப்போ அந்த புத்தி இல்லாத கன்னிகள் என்ன பண்ணாங்க? எண்ணெயை விட்டுட்டு தூங்கிட்டாங்க. சரியா? நாம் அப்படி இருக்கக்கூடாது. மணவாளன் வரும்பொழுது, அதாவது எஜமான் வரும்பொழுது விழித்திருக்கிற ஊழியக்காரன் பாக்கியவான். எஜமான் எப்போ வருவாருன்னு தெரியாது, ஆனால் வருவாருன்னு தெரியும். எஜமான் எப்போ வருவாருன்னு தெரியாது, ஆனால் நமக்கு ஒரு நம்பிக்கை என்ன? விசுவாசி அப்படிங்கிறதோட நம்பிக்கை ஆதாரம் எங்கே இருக்கு? அவர் உயிர் தெழுவார், உயிர் தெழுந்து விட்டார், அவர் வருவார், வரப்போகிறார். அல்லேலூயா. எப்போ வருவார்னு தெரியாது, ஆனால் கண்டிப்பா வருவார், கண்டிப்பா வருவார். அப்போ அவர் வருகையிலே நான் எடுத்துக்கொள்ளப்படணும். நான் மட்டும் இல்லை ஆண்டவரே, என்னுடைய மனைவி, பிள்ளைகள், இதான் எல்லாத்துக்குடைய கனவு. நம்ம மட்டும் போனா எப்படி? நம்மளுடைய பிள்ளைகளையும் ஆதாயப்படுத்திக் கொள்ளணும். சபையில ஒரு ஆள் மட்டும் போனா எப்படி? சபை முழுவதா போனா தான் நம்ம மதிப்பா இருக்கும் நம்மளுக்கு. சரியா? அப்ப அது பரிசுத்த மணவாட்டி சபை, அது மணவாட்டி சபை. சரிங்களா? வெளிப்பாடுகள்ல வேதத்தில் அநேக வெளிப்பாடுகள் இருக்கு. என்னென்னா தனிநபர்களை குறித்த வெளிப்பாடு இருக்குது, தீர்க்கதரிசிகளை குறித்த வெளிப்பாடு இருக்குது, காலங்களை குறித்த வெளிப்பாடு இருக்குது, இயற்கையை குறித்த வெளிப்பாடு இருக்குது. ஆனால் எல்லாற்றையும் விட பெரிய மேலான வெளிப்பாடு எது தெரியுமா? சிலுவையை குறித்ததான வெளிப்பாடு. இயேசு எனக்காக, என் குடும்பத்துக்காக, என் தகப்பனுக்காக, பிள்ளைக்காக, மனைவிக்காக, என்னுடைய சந்ததியாய் எல்லா பாவத்தையும் அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். இயேசுவை அந்த சிலுவையை குறித்ததான வெளிப்பாடு தான் பெரிய வெளிப்பாடு. அதான் கலாத்தியர்ல பவுல் சொல்வாரு, நான் சிலுவையை குறித்தே மேன்மை பாராட்டுவேன். பவுல் பெரிய பணக்காரன், பெரிய படிப்பாளி, அதெல்லாம் அவன் மேன்மை பாராட்டலையாம். எதை குறித்து மேன்மை பாராட்டு வரான்? சிலுவையை குறித்தே நான் மேன்மை பாராட்டுவேன் அப்படின்னு சொல்கிறதே பார்க்கலாம். சரியா? முதலாம் ஆதாம், நம்முடைய ஆதி தகப்பன். நல்லா கவனிங்க, ஆதாமிலிருந்து இயேசு கிறிஸ்து 65வது தலைமுறை. எத்தனாவது தலைமுறை? 65வது. ஆதாம், சேத், ஏனோஸ், கேனான், மகளேல், யாரேது, ஏனோக்கு, லாமா, மெத்துசலா, இப்படியே போகும். கடைசியா அங்கே யாக்கோபுடைய மகன் யோசேப்புல முடியும். யோசேப்பு 64வது தலைமுறை. யோசேப்பு எத்தனாவது தலைமுறை? ஆதாமிலிருந்து 64. இயேசு 65வது தலைமுறை. இயேசு 65வது தலைமுறை. அப்ப முதல் தலைமுறையிலேயே பாவம் செஞ்சுட்டான். யாரு? ஆதாம் பாவம் செஞ்சுட்டான். ஆதாம் பாவம் செஞ்ச போது அவனுடைய நிலைமை என்ன? பாவம் செஞ்ச உடனே உடனடியாக வந்த ரிசல்ட் என்னன்னா, ஒரு பயம் வந்துச்சு. அடுத்து என்ன வந்துச்சுன்னா, நான் நிர்வாணியாக இருக்கிறேன். அவனுடைய நிலைமை என்ன? நான் நிர்வாணியாக இருக்கிறேன். அப்ப ஆதாம் பாவம் செய்தது நிமித்தம் அவன் நிர்வாணி என்று தன்னை தானே உணர்ந்தான். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் நிர்வாண கோலமாகி நமக்கு துதியின் உடையை, அந்த கல்யாண வஸ்திரத்தை தந்திருக்கிறார். அவர் நிர்வாணமானார். எப்படி ஆதாம் நிர்வாண கோலத்தில் இருக்கான்னு அவன் நினைத்து கொண்டானோ, அதே போல இயேசுவே அது வெளியரங்கமாய் சிலுவையிலே நிர்வாண கோலமாகி சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அவருடைய நினைவுகளை இந்த நாட்களில் அதிகமா நாம தியானிக்கணும். பாருங்க, இயேசுவை தியானிக்க இயேசுக்கு உள்ள வர நம்மளுடைய சாபங்கள் எல்லாம், கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படும். நல்ல ஒரு உதாரணம், ஒரு 4 பேரை சொல்லி பார்த்துட்டு நான் முடிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவோட வம்சாவளி அட்டவணையில இயேசு கிறிஸ்து ஆதாமிலிருந்து எத்தனாவது தலைமுறை சொன்னேன்? 65. அதுல மத்தேயு ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனும் அப்படி ஆரம்பிச்சு இயேசுட்ட முடிப்பாரு. சரியா? அதுல வெறும் 4 பெண்களுடைய பெயர்கள் மட்டும்தான் வரும். எத்தனை பெண்களுடைய பேர் வரும்? 4 பெண்களுடைய பேர் தான் வரும். அதுல வேதத்தின்படி பார்த்தா 24 பெண்கள் இருக்காங்க. இவருடைய மனைவி, அவருடைய மனைவி, இவர் அப்படிலாம் போட்டிருக்கும். 64 தலைமுறையில் 4 பெண்களுடைய பெயர்கள் மட்டும் வரும். அவங்க எவ்வளவு பெரிய பாக்கியவதி! முதலாவது பார்த்தீங்கன்னா அந்த அபாக்கியவதி, அதிர்ஷ்டமே இல்லாத பெண் அப்படின்னு சொல்லப்பட்டவ தாமார் 2 முறை விதவையாக்கப்பட்டவள். முதல் கணவன் ஏ, 2வது கணவன் ஓனான். சரிங்களா? 2 பேருமே தேவனாலே சாகடிக்கப்படுகிறாங்க.
2 முறை விதவையாக்கப்பட்டவள், ஒரு சாபத்தின் பாத்திரமாக இருந்தவள். புதிய ஏற்பாட்டில் முதல் வருகிற ஆணின் பெயர் என்ன? புதிய ஏற்பாட்டில் மத்தேயு புத்தகம், புதிய ஏற்பாட்டில் முதல்ல வருகிற ஆணின் பெயர் என்ன? ஆபிரகாமின் குமாரன். பழைய ஏற்பாட்டு ஆபிரகாம், புதிய ஏற்பாட்டில் முதலாவது வரார். ஏதாவது ஒரு சுபகாரியம் நம்ம ஆரம்பிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், யாராவது பெரிய மனுஷங்களை கூப்பிட்டு நம்ம ஆரம்பிப்போம், பெரிய மனுஷங்களை கூப்பிட்டு ஆரம்பிப்போம். அதே போல புதிய ஏற்பாடு எழுதப்படுகிறது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் சுவிசேஷங்கள். அதுல எந்த புத்தகம் எப்படி எழுதுகிறது 2வது விஷயம். ஆனா முதல் புத்தகமாக அமைந்தது மத்தேயு. அந்த மத்தேயுல முதலா கம்பீரமாக வந்து அமர்கிற பேர் யாருடைய பேர்னா, தேவனுடைய சிநேகிதன் என்று அழைக்கப்பட்ட தீர்க்கதரிசியான ஆபிரகாம். ஆபிரகாமுடைய பேர் கம்பீரமா இருக்குது, ஆபிரகாமின் குமாரனும். அப்ப முதல் பேர் ஆபிரகாம், ஓகே. ஆனா முதல் பெண் பேர் யாருன்னா தாமார். தாமார் யூதா தாமாரிடத்தில் அப்படின்னு வரும். தாமார் 2 முறை விதவையாக்கப்பட்டவள். ஆனா வேதவசனம் என்ன சொல்லுது? மத்தேயு சுவிசேஷ புத்தகத்தில் தாமாரை உயர்த்தி பேசுகிறத பார்க்கலாம். தாமாரை உயர்த்தி பேசுகிறத பார்க்கலாம். சாலமோன் உடைய அம்மா பேர் என்ன? சாலமோனுடைய அம்மா பேரு பத்சேபாள். ஆனா வேதம் எப்படி போட்டிருக்குது? தாவீது உரியாவின் மனைவியாய் இருந்தவளிடத்தில் சாலமோனை பெற்றாள். அந்த பத்சேபாளுடைய பேர் கட்டாகிறத பார்க்கலாம். பத்சேபாளுடைய பேர் நீங்க மறக்கப்பட்டிருக்கலாம், சபிக்கப்பட்டிருக்கலாம், அல்லது உங்களை அடுத்தவர்கள் மறைத்திருக்கலாம், வாழ்வில் நீங்கள் முன்னேறாமல் இருக்கலாம், தாமாரை போல கட்டுண்டவர்களாக இருக்கலாம். எப்ப நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவின் சந்ததிக்குள்ள இயேசுவின் பிள்ளை என்று வருகிறீர்களோ, அப்ப தேவன் உங்களை உயர்த்தி நிப்பாட்ட வல்லவராக இருக்கிறார். தாமால் சபிக்கப்பட்டவள் இயேசுவின் சந்ததிக்கு உள்ள வர்றதை பார்க்கலாம். இயேசுவின் சந்ததிக்கு முதலாவதாக வர்றதை பார்க்கலாம். அந்த ரூத் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் போவாசியும் ரூத்தையும் இப்படியாக ஆசீர்வதிப்பாங்க. 4ஆம் அதிகாரத்தில் யூதா தாமாருக்கு பெற்ற பேரேஸ் வீட்டை போலவின் வீடு ஆசீர்வதிக்கப்படுவதாக. அப்ப சபிக்கப்பட்ட பெண் இங்க எப்படியா வர்றா? ஆசீர்வாதத்தின் அடையாளமாக தாமார் வர்றதை பார்க்கலாம். அவ இயேசுவின் சந்ததிக்குள்ள வந்துட்டான், இயேசுவின் சந்ததிக்குள்ள வந்துட்டான். அப்ப மத்தேயு புத்தகத்துல 2வது வரக்கூடிய பேர் என்ன? அந்த தாமாருக்கு அடுத்து யாருடைய பேர் வருதுன்னா ராகாப். ராகாப் ஒரு தவறான தொழில் செய்தவங்க. அவங்க தேசத்துக்கு வெளியே அந்த எரிகோ கோட்டையில சுத்தி குடியிருந்ததுல அந்த பெண்ணும் ஒருவள். அந்த சல்மோனை திருமணம் செய்தது மூலியமாக அவள் தேசத்தின் நடுவிலே குடியிருக்கிறாள். இயேசுவின் சந்ததியில உள்ள வந்துட்டாங்க. அதே போல நாம் அடுத்தவர்களாலே ஒரு ஓரம் கட்டப்பட்டு ஒரு கார்னர்ல இருக்கலாம். நம்மளால ஒரு அளவுக்கு மேல உள்ள வர முடியாது, ஒரு அளவுக்கு மேல எழும்ப முடியாது. ஆனா நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு உண்மையிலே கிறிஸ்துவுக்குள்ள ஜீவிப்பீர்கள் என்றால் நீங்கள் நடுநாயமாக உள்ளே வந்து விடுவீர்கள். தாமார் எங்க போனாங்க? ஃபர்ஸ்ட் இடத்துக்கு போயிட்டாங்க. ராகாப் எங்க வந்தாங்க? வெளியில உள்ளவங்க சென்ட்ரல்ல வந்துட்டாங்க. தாமார் மேல போயிட்டாங்க, முதல் பெண்ணா. ராகாப் வெளியில இருந்தவங்க நடுநாயகமா அந்த குடிகளின் மத்தியிலே குடியிருக்கிறவளானார். 3வது பெண் மறுபடியும் மலர்ந்த மாசில்லாத மலர், ரூத். 3வது பெண் யாரு? ரூத். இந்த ரூத் தாமார் பெற்ற பாக்கியம், ராகாப் பெற்ற பாக்கியம் ரூத் பெற்றால். உபாகம புத்தகம் சொல்லுது, மோவாப் சந்ததியும் அம்மோன் சந்ததியும் 10 தலைமுறை தாண்டியும் சபைக்கு உட்படலாகாது, சபைக்குள்ள பிரவேசிக்கலாகாது. மோவாபியனும் அம்மோனியனும் சபைக்குள்ளே வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சரியா கணக்கிடும் பொழுது அந்த லோத்து வம்சத்திலிருந்து இவங்க 10வது சந்ததி. அந்த மோவாபிய பெண்ணான ரூத் போவாஸை திருமணம் செய்து கொள்ளும் மூலியமாக, போவாஸ் இயேசுவுக்கு முன்னடையாளமானவன். ரூத்தோடைய முதல் கணவன் யார் அப்படின்னா மக்லோன். நாம் இயேசுவை அறியாத போது ஒருவருக்குள்ளே அடைபட்டிருந்தோம், மக்லோன் என்ற பலவீனமானவனுக்குள்ளே. ரூத்தோட முதல் கணவன் பேர் என்ன? மக்லோன். மக்லோன்னா என்ன அர்த்தம்? பலவீனமானவன் அர்த்தம். அந்த பலவீனமானவனை தள்ளி தேவன் ரூத்துக்கு பலமுள்ள போவாசை தருகிறார். அவன் பாருங்க, அந்த பலம் மட்டும் இல்லை அவனுக்கு, அவன் மிகுந்த ஆஸ்திகாரணம். அப்ப இந்த ரூத்தானவள் கணவனை இழந்து இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள வந்துட்டான். எல்லாத்தையும் விட்டு உன் தேவன் என் தேவன், அதே போல அந்த காலத்தில் இருந்த நம்மளை அவருடைய ஆச்சரியமான ஒளிநிலத்திற்கு வரவழைத்த புண்ணியவர்களை அறிவிக்கும்படி தேவன் நம்மை தெரிந்து கொண்டார் ராஜரீக ஆசாரிய கூட்டமாக. அப்ப நாம் அந்த காலத்திலே தேவனை அறியாது இருந்த பொழுது ஏதோ அவருடைய கிருபையின் மூலியமாக ரட்சிக்கப்பட்டு நாம் சபைக்குள்ள வந்திருக்கிறோம். சபைக்குள்ள வந்தது மட்டுமல்லாம இயேசுவின் பிள்ளைகளாக அதிகாரம்படி கொடுத்திருக்கிறார். சரிங்களா? அப்ப அந்த ரூத்தானவள் இயேசுவை உன் தேவன் என் தேவன் என்று தேவனை ஏற்றுக்கொண்டதுனால அவருடைய சந்ததியில இயேசு கிறிஸ்து பிறக்கிறத பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவை நாம் முதல்ல புறஜாதி தேவன்களே நம்ம வணங்கி கொண்டிருக்கலாம்.
எப்ப இயேசு கிறிஸ்து தான் தேவன் உள்ள வந்துட்டோமோ நம்முடைய சந்ததியிலே இயேசு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்குள்ளே இயேசு வந்திருக்கிறார், நமக்குள்ளே இயேசு வந்திருக்கிறார். தாமார் எப்படி பாக்கியவதியோ, ராகாப் எப்படி பாக்கியவதியோ, ரூத் எப்படி பாக்கியவதியோ, இந்த 3 பேருடைய முன் வாழ்க்கை பாருங்க. தாமாருடைய வாழ்க்கை ஆசீர்வாதம் கெட்டு போனவள், ராகாப் தவறான தொழில் செய்தவள், ரூத் கணவனை இழந்தவள், கைமென்னானவள், வார்கோதுமையை பொறுக்கினா தான் சாப்பாடே. இந்த 3 பேரும் தேவனை ஏற்றுக்கொண்டதுனால அவங்க இயேசு கிறிஸ்து வம்ச வரலாறுக்குள்ள வர்றதை பார்க்கலாம். கடைசியாக யார் வர்றதுன்னா மரியாள். மரியாள் மரியாள் சரிங்களா? பாருங்க, மரியாள் வேதமே சொல்லுது, என்னை என்று வேற தேவர்கள் இல்லைன்னு சொல்லுது, என்னை போல ஒரு சொரூபத்தை வணங்காதுன்னு சொல்லுது சரிங்களா? சொரூப வணக்கமே கூடாதுன்னு சொல்லுது. ஆனால் அதை பைபிளே கையில் வச்சுக்கிட்டு மரியாளுக்கு அழகாக சிலை செய்கிறாங்க, கலர் கலராக பெயிண்ட் அடிக்கிறாங்க, பின்னாடி லைட்லாம் வைக்கிறாங்க சரிங்களா? விதவிதமாக அலங்காரம் பண்ணுறாங்க. விதவிதமாக சாத்தான் மினுக்கு வஸ்திரத்தை தரித்திருப்பான்னு வேதம் போட்டிருக்கு. நோக்கத்துக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க சரியா? இயேசுவை தவிர வேற தேவனே கிடையாது. இயேசுவை தவிர வேற தேவனே, ரட்சிக்கப்படுவதற்கு வானத்தின் கீழே பூமிக்கு மேலேயும் அவருடைய நாமமே அல்லாமல் வேற ஒரு நாமம் தரிக்கப்படவில்லை. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், நானே உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன், நானே திராட்சை செடி, நானே நல்ல மேய்ப்பன், நானே வாசல், எல்லா சர்வத்துக்கும் சம்பூர்ணர் நானே அப்படின்னு தேவன் சொல்றதை பார்க்கலாம். அப்ப நாம் யாரை பின்பற்றணும்? இயேசு கிறிஸ்து நமக்காக உன்னதத்தை விட்டு இறங்கி மண்ணிலே 33 வருட காலங்கள் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார் அப்படின்னு பார்க்கலாம். இந்த 3 வருட காலங்கள்ல அவர் எப்படி சுற்றி திரிந்தாராம்? ஊழியம் செய்யறேன்னு சும்மா கிடையாது, அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். அப்ப ஊழியம் செய்கிற நாமும் லேவியராம புத்தகத்தின்படி 25ஆம் அதிகாரத்தின்படி விசுவாசிகளும் ஊழியக்காரர்கள் என்ற அந்த எழுத்தின்படி நாமும் அடுத்தவர்களுக்கு நன்மை செய்வோம், அடுத்தவர்களுக்கு நன்மை செய்வோம். முடிவுக்கு வந்துட்டோம். பவுல் என்ன சொல்றாரு? நான் சிலுவையை குறித்தே மேன்மை பாராட்டுவேன், நான் சிலுவையை குறித்தே மேன்மை பாராட்டுவேன். சாம்பல் புதன், பெரிய வியாழன், புனித வெள்ளி, உயிர்த்தெழுந்த ஞாயிறு, இந்த 4 கிழமைகளில் வருது பாருங்களேன். இதெல்லாம் ஒரு கணக்கு இருக்கட்டும், ஆனால் நம்மளுடைய கணக்கு தேவனாக இருக்கணும். நம்மளுடைய கணக்கு அவங்க கணக்கு பார்த்து எப்படி வேணாலும் வைக்கலாம். இந்த மார்ச் 21ஆம் தேதியிலேருந்து பௌர்ணமி கடிச்சு அதான் இதுன்னு வைக்கலாம். ஆனால் நம்மளுடைய கணக்கு என்ன? அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைகிறார்கள். நீங்க எந்த தேவ செய்தி கேட்கிறாலும், கடைசியா முடிக்கிறேன், எந்த தேவ செய்தி கேளுங்க, எந்த தேவ செய்தியில இயேசு கிறிஸ்துவுடைய அன்பை, இயேசு என்ற நாமம் இல்லையோ அந்த தேவ செய்தி நம்மளுக்கு பயன்படாது. அந்த தேவ செய்தி, எல்லா தேவ செய்தியிலையும் இயேசு என்கிற நாமம் மறைந்திருக்க வேண்டும். எல்லா தேவ செய்தியிலும் இயேசு வெளிப்படணும். அப்ப இந்த தவக்காலத்துடைய நோக்கம் என்ன? ஜெபம், தவம், தானம், தர்மம். தானம், தர்மம். இந்த நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் அதை கர்த்தருக்கென்றே விசேஷித்துக் கொள்கிறான். இந்த 40 நாட்கள் உங்களால் முடிந்த பொருத்தனையை ஏறெடுத்துக் கொள்ளுங்க. முடிந்தவர்கள் பொருத்தனை ஏறெடுத்துக் கொள்ளுங்க. இந்த 40 நாளில் நான் இன்னுமாய் தேவனை கிட்டி சேர்வேன், தேவன் என்னோடு பேசுவார், நானும் அவரோடு பேசுவேன், என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவர் என்று சொல்லத்தக்கதாக மாறுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.